எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம செய்ய போகிற ரெசிபி காரம் பலகாரமாக செஞ்சோம்ல, அப்போ ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. வித்தியாசமான ஸ்வீட்டு. அது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க. பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், பருப்பு பாயாசம், எல்லா பாயாசம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ உருளைக்கிழங்குல உங்களுக்கு ஒரு பாயாசம் செஞ்சு காட்டுறாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க. உருளைக்கிழங்குங்க, உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கிழங்காக இருக்கணுங்க. இந்த நல்லா தரமாக நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா முத்தின கிழங்காக இருந்தால் மாவாக இருக்குங்க. இந்த பாயாசத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு மாவாக இருக்குங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன், பெரிய கிழங்கா எடுங்க. பெரிய கிழங்கா எடுத்து 2 கிழங்கு வேக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, அது கூட கொஞ்சோண்டு பாசிப்பருப்புங்க, கொஞ்சோண்டு ஒரு 25 கிராம் போடுங்க போதும். நீங்கள் 2 கிழங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் போடுங்க போதும். சரிங்களா? பெரிய பெரிய வேலாக எடுக்கிறீங்கன்னா போடுங்க. இந்த அளவுலங்க உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் ஒட்டுக்காக போட்டு குக்கரில் வேக வச்சுருங்க. சரிங்களா? பாருங்க, இதை மசிச்சிடணுங்க. நல்லா மசிக்கணுங்க. மசிச்சிக்கலாம். இல்லை நீ மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கலாங்க. ஆறியாச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிடலாம். சரிங்களா? இல்லாட்டு இப்படி மசிச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. சரி, எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கொஞ்சம் மசிச்சிக்கலாங்க. இது நெய், அடுத்து பாருங்க பால், ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே எடுத்துருக்குறேன் பால். அடுத்து முந்திரிங்க, திராட்சைங்க, ஏலக்காய்ங்க, மண்டவெல்லம். மண்டவெல்லம் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மண்டவெல்லம் போட்டுக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா இல்லைங்க, மண்டவெல்லம் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை மசிச்சிக்கலாங்க. பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க. நம்ம எல்லா பாயாசம் மாதிரி தாங்க இது உருளைக்கிழங்கும் தாங்க டிஃப்ரெண்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. நல்ல வித்தியாசமாகவே தெரியல, சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னமோ ஒன்று இனிப்பு கொடுப்பாங்களே, எண்ணத்தில் செஞ்சுருப்பாங்க, என்னமோ ஒரு இனிப்பு கொடுத்தாங்களே, அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது நம்மளே செய்யலாங்க. அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. உருளைக்கிழங்கு பாயாசம் ஒன்று, அப்புறம் நான் ஒன்றா செஞ்சு உங்களுக்கு காட்டுறேங்க. எல்லாம் நம்ம செய்யலாங்க. நம்ம வீட்டில் செய்யலாங்க. எல்லாமே செய்யலாம். பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சுக்கலாம். என்னங்க நமக்கு அப்புறம் தானங்க வேலைகள்லாம் நம்ம கை தானங்க வேலை. நம்ம செஞ்சுக்கலாங்க. மிக்சியில் போட்டுக்கலாங்க, பருப்பு மத்தையில் வச்சு கடைஞ்சிக்கலாங்க, நம்ம கையிலையும் பிசைஞ்சிக்கலாங்க. ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குதுங்க. இந்த பாருங்க, இந்த அளவில் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. சரி, இப்போ அடுத்து பார்க்கலாங்க. சட்டி வச்சாச்சுங்க. அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் அடுத்த தாளித்து வேறு ஊற்றணுங்க. நெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் மக்களை பெரிய பெரிய கல்யாணம் பஃபே சாப்பாடெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? கல்யாணம் எப்படி வேணாலும் பண்ணலாங்க. 4 பேர் வச்சும் கல்யாணம் பண்ணலாம். இல்லை பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கிலையும் செலவழித்து கல்யாணம் பண்ணலாம். கல்யாணங்கிறது எப்படி வேணால் பண்ணாங்க. கல்யாணம் தாங்க. நான் சொல்கிறேங்க. ஏன்னு சொன்னால் பஃபேலாம் வச்சு சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கெல்லாம் போய் சாப்பிட்டாச்சுன்னா என்னென்னமோ கொடுக்குறாங்க. இதை தாங்க இப்போ பண்ணி இனிப்பு கூட ஒரு பாயாசத்தை கூட இதையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது நம்ம வீட்டில் சமையல் பண்ணலாம். பெரிய வீட்டு கல்யாண சாப்பாடே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்க. நம்ம நினச்சா முடியுங்க. எல்லோரும் நினச்சாலும் முடியும். வேலை தாங்க. நம்ம லைட்டாக செஞ்சுட்டோன்னா முடிஞ்சிச்சுங்க. சரி, வாங்க அடுத்து பார்க்கலாங்க. நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. உருகிருச்சு. நெய் கூட இது ஊற்றுங்க. சரிங்களா? பார்த்தீங்களாங்க? சூப்பராக இருக்குதா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்க, நம்மளால சாப்பிட முடியாதோ அப்படின்னு வேடிக்கை தான் பார்க்கணுமோ? அப்படி வேண்டாங்க. அப்படி ஏங்க இருக்கணும்? இதை நம்ம வாங்க மாட்டோமா? எந்த தரப்பினரும் இது வாங்குவாங்க, இது வாங்கலாங்க. இவ்வளவு தாங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கிண்டிக்கலாம். நல்லா கிண்ட கொஞ்சம் கட்டியாக வந்துட்டுருக்குங்க. கொதிக்கட்டுங்க. பால் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிக்கட்டுங்க. பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு ரெசிபி, நல்ல ஒரு ஸ்வீட்டுங்க. நல்ல ஒரு ஸ்வீட்டு யார் பிறந்தநாள் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது. சேமியாவை தேடணும், சப்பரிசி தேடணுமா, போகணுமா கடைக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் எது இருந்தால் போதுங்க. எப்பயும் மண்டபம்லாம் எல்லா வீட்லையும் கிராம சைடு கூட வச்சுருப்பாங்க. முந்திரி திராட்சையும் வச்சுருப்பாங்க. டக்குன்னு எடுத்து போட்டு பாசிப்பருப்பு எல்லா வீட்லையும் இருக்கத்தான் செய்யும். உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு இல்லாத வீடு இருக்காது, இருக்கும். நம்மளே ஒரு கிராண்டான ஒரு பாயாசம் செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டுருங்க. பார்த்தீங்களா, பாலை ஊற்றியாச்சு. சூப்பராக மாறுங்க, அதே கலரில் மாறுங்க, சூப்பராக இருக்குங்க. கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ஆயிடுச்சுங்க. நம்ம மண்டபம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை மண்டபம் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இன்னும் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். இல்லாட்ட சொல்கிறேன் நான். இந்த அம்மா செஞ்சு காட்டுச்சே, இப்பயே செய்யணும் போல் இருக்குது. யாருக்குமே சாப்பிட்றது எப்பேற்பட்டவங்களுக்கு சாப்பிட்றது பார்க்காத ஒரு அதிசயமாக பார்த்தோன்னா நம்ம சாப்பிடணும் போல தாங்க தோணும். நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படி தோணும். நீங்கள் நமக்கு இல்லையே, மண்டபம் இல்லையே அப்படின்னு நினச்சா சக்கரை கூட போட்டுக்கோங்க. போட்டு டக்குன்னு செஞ்சு குடிச்சு பாருங்க, நல்லா. அது சயின்டிஸ்டே சொல்கிறாங்க, நம்ம ஒரு பொருளை பார்த்து சாப்பிடணும் அப்படி தோணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுவை கேட்குமாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். என்ன அதனால் நீங்கள் செஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அடுத்து இதை தாளிக்கலாங்க. இல்லையும் தூளை போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் அம்மியில் பொடிச்சு வச்சுருக்குது, போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் முந்திரி திராட்சை நெய் தாங்க, நெய் தான் ஊற்றணும். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இருந்தால் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கும். இல்லாட்ட பரவாயில்லங்க, இருக்கிறத ஊற்றி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ஒன்றுக்கு கம்மியாகாது, நல்லா தான் இருக்கும். இவ்வளோதான் மக்களே, உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஆரட்டம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆரட்டம் மக்களே ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஆரட்டம் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பாயாசம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கட்டி ஆயிருங்க, பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆயிரும். கொஞ்சம் 6 நாளே போதும், கட்டி ஆயிரும். சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க, எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கணும்.
சூப்பராக இருக்குது மக்களை. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தமிழ் கிரேக் சேனலுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களை. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம். நன்றி. பாய்.